இன்றைக்கு எனக்கு மகன் பணி தனியாக தண்ணி இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே பிரதாபன், கலங்கரை விளக்கு யூடியூப் சேனலுக்காக. என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து ஒரு காலத்தில் எங்களோட அம்மா அப்பாவோட இருந்த காலத்தில் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு மரியாதைக்குரிய குடும்பம். அதில் வந்து நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தேன். நான் ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு செல்ல பிள்ளையாக தான் நான் இருந்தேன். இன்றைக்கு எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் பிறந்திருக்குன்னா, மகனுக்கு 7 வயசு, மகளுக்கு 3 வயசு. அப்போ ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு செல்ல பிள்ளை தான். உண்மையாக அம்மாக்கள் வந்து நான் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி தருவினம். அப்படித்தான் நான் உதாரணத்துக்கு ஒரு காலம் பைக் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் ஓஎல் எழுதி ஓஎல் 3 தடவை ஓஎல் எழுதி அதுக்கு பிறகு ஓஎல் 3வது தடவை பாஸ் பண்ணி அப்புறம் ஏஎல் படித்தேன். நான் ஒரு நல்ல ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ஹார்ட்லி காலேஜில் படித்தேன். படித்து என்ன செய்கிறது, அப்போ படித்து கொண்டு இருந்த டைமில் படித்து என்ன செய்கிறோம், படித்து முடிச்சு இப்போ ஏஎல் எக்ஸாம் எழுதின டைம், ஃபஸ்ட் டைம் எழுதிட்டேன். செகண்ட்ஸ் எழுதுறதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு நான் இந்த ஆஸ்திரேலியா வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அந்த பைக் வித்த கதை. அப்போ ஆஸ்திரேலியா அப்படி அந்த விடயம் தெரியலைன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும். இப்போ நான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆஸ்திரேலியா போகிறதுக்கு வந்து அந்த பைக்கை விற்ற நான் அவ்வளோ ஃபீல் பண்ணினான்னு சொல்லியும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த பைக் விற்றதால். அப்போ நான் ஆசைப்பட்டு கேட்ட உடனே என்ன செய்கிறது, அம்மாக்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, உடனே வாங்கி தருவினோம். அப்படித்தான் வாழ்ந்தேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு நான் திருமணம் ஆகினதுக்கு பிறகு உண்மையிலேயே திருமணம் ஆகினது வந்து நான் ஒரு லவ் பண்ணி தான் கட்டினேன். இப்போ லவ் பண்ணி எனக்கு பிற்பத்துக்கு அம்மாக்களை கேட்டேன். நான் கேட்க அம்மாக்கள் அதுக்கு நீ வெளிநாட போயிட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் கட்டலாம்னு சொன்னதுக்கு பிறகு அவன் வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாத நிலவரம். அப்போ நான் அவ கூட்டிக்கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் தனியாக அம்மாக்கள் என்ன செஞ்சுச்சுன்னா, உனக்கு நீ வந்து திருமணம் ஆகிட்டு தானே, அப்போ நீ தனியாக தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட தங்கச்சிக்குன்னு சொல்லி சீதனமாக கொடுத்த அந்த வீட்டில் வந்து என்ன செய்கிற இருக்க சொல்லிட்டுனான். அப்போ இருக்க சொன்னால் அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி அங்கே இருந்தால் அந்த டைம் இளம் வயசில் வந்து பெயிண்டிங் வேலைக்கு கிடைக்கிற சும்மா படிகளோட போகிறேன். அப்போ இந்த பெயிண்டிங் வேலை அனுபவம் இருக்குதானே. உண்மையிலேயே எங்களோட தொழில் வந்து கடல் தொழில் தான். அப்போ அப்பா வந்து கரை வேலை வச்சிருக்கிறேன். கரை வேலை வச்சிருந்தால் அந்த கரை வேலைக்கு போவேன். மற்ற எனக்கு அந்த கரை வேலை கடல் தொழிலில் அப்போக்கு அந்த டைமில் எனக்கு நாட்டம் குறைவு இருந்தாலும் கரை வேலைக்கும் போகிறேன். நான் படிகளோட வந்து பகுதியாக இஞ்ச இது தாண்டுவன், பெயிண்டிங் வேலைக்கெல்லாம் போவேன். அவள் போய் பாரு அனுபவத்தில் என்ன செஞ்சேன், ஒரு முதலாளி ஒரு ஆளோட்ட போய் நான் என்ன செஞ்சேன், இப்படி வேலை எனக்கு வேணும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய வழிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், 1100 தருவாங்க எனக்கு. அட்டாக்களுக்கெல்லாம் 1000 ரூபா. நான் கொஞ்சம் வேலை செய்வேன், கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, செல்ல பிள்ளையா இருந்தாலும் நான் கொஞ்சம் இந்த வேலைன்னு சொல்லி வந்துட்டா வெள்ளக்காரன் மாதிரி சொல்கிற மாதிரி நான் ஒரு வேலை செய்கிறதுல ஒரு இதுதான். ஒரு வேலையில் இறங்கிட்டேன்னு சொன்னால் அதில் நான் என்னன்னு சொல்கிறது, செத்த வீடாக இருந்தால் அதில் பிணமாக இருப்பேன், கல்யாண வீடாக இருந்தால் அதில் நான் மாப்பிள்ளையாக இருப்பேன். அப்படித்தான் நான் போகிற இடத்துல நான் தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிற ஆள். அப்போ அப்படியேன்னு சொல்லி நான் இது வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தேன், பெயிண்டிங் வேலை இதுதானே, பெயிண்டிங் வேலை செய்யலாது தானே தொடர்ந்து. அப்போ ஒரே கூலிக்காரனாகவே வாழ முடியாதானே. அப்போ முதலாளியாகும்னு சொல்லி ஒரு ஆசையும் கொண்டு வந்துட்டுது. இந்த ஆசைகள் தான் எங்களோட வாழ்க்கையை புரட்டி போட போதும்னு சொல்லி எனக்கு முதல் தெரிய இல்லை. இருந்தாலும் என்ற சரி இப்படி கஷ்டப்படுறோம், எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அடையத்தானே வேணும். என்னன்னு சொன்னால், அப்பா வந்து சம்மாட்டியா இருந்தவர், கரை வேலை வச்சிருந்தவர். அவர் ஆரம்ப காலத்திலேருந்து கரை வேலை 25 வருஷமா சம்மாட்டின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவார். அப்போ
அவர்கிட்ட அவர் கரவேலை வச்சிருந்தாரு. அப்போ அப்பாட்ட கேட்டேன், அப்பா எனக்கு தொடர்ந்து நான் இப்படியே தொழில் செய்ய முடியாது, நான் ஒரு கொஞ்சம் காசு தாரேன், மீதி காசை போட்டு எனக்கு ஒரு கரவேலையை எடுத்து தாங்கன்னு சொல்லி கேட்க, சரின்னு சொல்லி அப்பாக்களும் தன்னிட்ட இருந்த செலவாயை வச்சு ஒரு தொழில் ஒன்று உருவாக்கி தந்தவேன். அப்போ தந்தால் நான் என்ன செய்கிறேன், எனக்கு தொழில் அனுபவம் குறைவு. உண்மையிலேயே என்னன்னு சொல்றது, தொழில் அனுபவம் குறைவுன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒன்று இருந்தது. நான் வந்து அதை இந்த தொழிலை நான் செய்வேன் சொல்லி. அப்போ நான் ஃபர்ஸ்ட் முதல் நாள் நாள் வேலை வளைக்கிறாண்டு ஆக்கள் இல்லை, ஆக்கள் வந்து 10-15 பேர் வேணும். ஆக குறைஞ்சது ஒரு 8 பேர் ரெண்டாலும் வேணும். சரியண்டு அப்பாண்ட ஆக்களை வச்சு தான் முதல் நாள் நாள் வேலை வளைச்சினேன். வளைச்சி ஆச்சு. பின்ன அடுத்தடுத்த நாள் அப்பாண்ட வேலைக்கு தான் போகிறேன். என்னோட ஆக்களை செட் பண்ணல. பிறகு அங்கே இருந்த சின்ன பொடிகளை வச்சு ஓயில் எழுதிட்டு இருந்த பொடிகள், அப்படியான பொடிகளை வச்சு கரவேலை வளைக்கிட்டேன். வளைக்கிடும் போது பார்த்தா நான் சின்ன படியல் தான். ஆனால் என்ன செய்கிறது, ஒரு உண்மையிலேயே ஒரு இதுதான், என்ன சொல்கிறது, கஷ்டமான தொழில் தான். இருந்தாலும் எனக்கு அது ஒரு பிடிச்சு கொண்டது. என்னன்னு சொன்னால், நான் ஒரு சொந்த முதலாளியாக இருக்கிறேன் தானே. அப்போ சொல்லிட்டு உண்மையிலேயே வார படியலுக்கும் நான் படிகளோட நல்ல மாதிரி தான் கதைப்பேன். இல்லை நேரம் அந்த தொழிலில் வெயில் வகையில் தானே. அப்போ வெயில் வகைக்கு நாங்கள் வந்து சில நேரம் கோவப்பட்டாலும் தொழில் முடிஞ்ச நேரம் படிகளோட பெம்பலை பகடிகள் விட்டு அப்படி செயற்பட்டு கொண்டு நான் வருவேன். அப்போ வாரதால படிகளுக்கும் என்ன பிடிச்சு கொண்டு அப்போ தொழில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இருந்தால் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட அளவு காலத்துக்கு பிறகு எங்களோட கடல்லையும் மீன்கள் அவ்வளவு இல்லை. அப்போ மீன்கள் பெருசாக படுறது குறைவாக போயிட்டுது. அப்போ அதால் பொடிகள் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மேசன் வெளிகளுக்கு போக வழிகிட்டுட்டாங்க. அப்போ வழிகிட்டால் எனக்கு தொழில் இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லி நானும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்ன செய்கிறதுன்னு சொல்லி நானும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க, பிறகு பார்த்தேன் ஜோசிஜன் என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஒரு கடையை ஒன்றை போட்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை நடத்த வழிக்கிட்டா கடையால் எனக்கு கொஞ்சம் நஷ்டமாயிட்டுது. இப்போ கடையை நடத்தி கொண்டு கரவேலையும் செய்ய மாட்டேன், கரவேலை இல்லைனால தொழில் நடக்காதானே. அப்போ கடைன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது நடக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற போது என்ன செய்கிறது, கடை அவ்வளவு வாய்க்கை இல்லை. என்ன பார்த்தேன் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சியாக என்ன செய்ததுன்னு சொல்லி சொன்னால், எங்களோட மீன் ஐஸ் வாடியை தொடர்ந்து செய்வோம்னு சொல்லி பார்த்தேன். அப்போ தொடர்ந்து ஐஸ் வாடியை செய்வோம்னு சொல்லி முடிவெடுத்து வலிக்கிட்டா. அப்போ ஐஸ் வாடி செய்ய வலிக்கிற டைமில் தான் என் மகள் பிறந்தவா, எனக்கு 2ஆவதாக பிறந்த மகள். அப்போ அவள் பிறந்த டைமில் என்னவோ கஷ்ட காலம் போல் இருந்தது. இப்போ வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேக்கில்ல, வைஃபை கடையை நடத்த சொல்லிட்டு நான் வந்து வாடி தொழிலை செய்கிறதுக்கு போகிறேன். இப்போ வாடி தொழிலை செய்கிறதுக்குன்னு சொல்லி போனால் அங்கே கருவாடுகள் மீன்கள் வருது, நிறைய மீன் வேற வலிக்கிட்டுது. அப்போ ஒரு டைமுக்குள்ள நிறைய மீன்கள் வேற வலிக்கிட்டதால என்ன செய்கிறது, என்னால் சமாளிக்க முடியலை. பின்ன அப்போ அந்த கடையை நிப்பாட்டுவோம், கடையில் வருமானம் குறைவு தானே. இங்கே வந்து சில வேளையில் கிலோவுக்கு 10 ரூபாண்டா 500 கிலோ 1000 கிலோ மீனுன்னு சொல்லி வருகுது. அப்போ 500 கிலோ 1000 கிலோ மீன் வரைகளில் ஒரு இதுதானே ஒரு வருமானம், நல்ல வருமானம் வர்ற இதுக்காக கடையை நிப்பாடினோம். சரின்னு சொல்லி ஒரு 2 வருஷமாக நல்லா நடந்து கொண்டு இருந்துச்சு. பிறகு அதுலேயும் ஒரு வீழ்ச்சி கொண்டு வர வலிக்கிட்டு என்ன செய்கிறான்னு தெரியல. அப்போ அதுக்கிடையில் நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், ஒரு போட் இன்ஜின் எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி கரவேலையும் என்று அப்படியே இருக்குது. பார்த்தேன் கரவேலையை அப்படியே கடற்கரையில் வச்சு கொண்டு இருக்கலாதுன்னு சொல்லி போட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு கரவேலையை விற்போம்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு அந்த கரவேலையை கொடுத்து அப்படியே இருந்தால் கொஞ்சம் எனக்கு கஷ்டகாலம் பிடிச்ச மாதிரி என்னவோ தெரியல, அடிகள் எல்லாம் விழுந்து சரியாக நஷ்டப்பட்டுட்டேன். இப்போ நஷ்டப்பட்டால் சரி, நஷ்டப்பட்டு கொண்டு வார தொழில் இருந்தாலும் பாடியும் இருக்குது, கரவேலையும் இருக்குது, சாரி இதுவும் இருக்குது. கரவேலையை விற்றுட்டேன். அப்போ போட் இன்ஜினையும் பாடியை நான் வச்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ இருக்கிற போது
என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் பதன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சீட்டுகள் போட்டு கொஞ்சம் மிருக வலிக்கிட்டு கொண்டு வந்துட்டேன். அப்போ மிருக வலிக்கிட்டா என்னடா இது செய்கிறேன்னு சொல்லி பார்த்தா மிருக வந்து இறுகி கொண்டு வார அப்போ ஒன்றும் செய்யலாது. அப்போ இந்த கைப்புக்குள்ள வெளிநாட்டுக்குன்னு சொல்லி ஒரு வலிக்கிட்டு அது கனடாக்குன்னு சொல்லி முதல் வலிக்கிட்ட முதல் அம்மாக்களோட இருந்த டைமில் ஏற்றின ஏஜென்சியோடக்கா வெளிநாட்டுக்குன்னு சொல்லி வலிக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் லஸ்ட் ஆகிட்டுது. அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. பின்ன பார்த்தா இங்கே ஊரில் இருந்தால் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கடன் நெருக்கங்கள் எல்லாம் வந்துட்டுது, சீட்டு காசுகள் இது பண்ணணும். அப்போ கொஞ்சம் தொழிலை மாற்றி பார்ப்போம். என்னென்னு சொன்னால் மீன்கள் ஒன்றும் வருவதில்லை. கடல் தொழில் இப்படித்தான், ஒரு 6 மாதத்துக்கு மீன் படும், பிறகு திருப்பி 6 மாதத்துக்கு மீன் படாது. அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே ஒன்றும் செய்யலாத நிலைமையில தான் பார்த்தேன். என் ஃபோனை நம்பரை தட்டி கொண்டிருந்தேன். கொழும்பு பக்கம் ஏதாவது வேலைக்கு போகுமான்னு. அப்போ கொழும்பு பக்கம் வேலைக்கு போகுமான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஆகள்கிட்ட நம்பரை தட்டி பார்த்தேன். எங்களோட அம்மம்மாண்ட நம்பர் இருந்துச்சு. அதான் வந்து அம்மம்மான்னு சொல்கிறது வந்து எங்களோட அம்மாண்ட தாயின்ட தங்கச்சிக்காரன். அவையில் வந்து பேக்கரி வச்சுருந்த வேல். அப்போ பேக்கரி வச்சுருந்தேன். நான் முந்தி ஒரு 2 மாதம் அந்த பேக்கரியில் போய் அவளுக்கு ஹெல்ப்பாக இருந்ததால் நான் அந்த பேக்கரி வந்து பூட்டப்பட்டிருந்தது. அப்போ பூட்டப்பட்டிருந்ததுண்டா 2 ஆட்டோ இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியாது. பேக்கரியை நான் நடத்துவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணினேன். சரியான்னு சொல்லி கேட்டால் அப்படி நான் நடத்துகிறேன் சொன்னால் சரி, அங்கே எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காசு தர சொல்லி, தனக்கு மாதம் மாதம் செலவுக்கு தர சொல்லி சொன்னால் மிச்சம் மீதியை நீ எடு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே போய் நடந்த போனால் அங்கே ஓகே நல்ல மாதிரி தான் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ ஆரம்பத்தில் நல்லா நடந்து கொண்டு இருந்தது. பிறகு வந்து அது கொஞ்சம் பழைய ஆட்டோகள் 7-8 வருஷமாக ஓடாமல் இருந்தது. நானே அது பிள்ளைய கொடுக்க வலிக்கிட்டா பிறகு அதிலேயே மாடிக்குள்ளே வலிக்கிட்டு என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டு இருந்தால் கடைசி கட்டம் தொழில் எல்லாத்தையும் விற்றுட்டேன். போட் இன்ஜினை விற்றாச்சு, பிறகு திருப்பி வாடியை விற்றாச்சு, எல்லாத்தையும் பேக்கரிக்குள்ளே போட்டு ரன் பண்ணி கொண்டு இருந்தால் அடிக்கு மேலே அடி வலிக்கிட்டுச்சு. கடைசி கட்டம் மேலாத கட்டத்தில் என்ன செஞ்சேன், வைஃப்கிட்ட சொன்னேன் சரி வராது, நான் கப்பலுக்கு வலிக்கிட போகிறேன்னு சொல்லிட்டு கொழும்புக்கு கப்பல் புத்தகம் ஏற்கனவே படிச்சிருந்தேன் நான் தானே. அப்போ படிச்சிருந்ததால் அந்த கப்பல் புத்தகம் வந்து டேட் போயிட்டு அப்போ ரினியூ பண்ணினா கப்பலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் எனக்கு ஒரு வழக்கு கொண்டு இருக்குது. அப்போ வழக்கு கொண்டு இருந்ததால் வழக்கு முடிக்காமல் போக முடியாது. அப்போ வழக்குக்காரரோட நான் கதைச்சிட்டேன் சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அது வந்து கொஞ்சம் நாளாக சொன்னதுக்கு பிறகு பார்த்தேன். ஒரு 2 கோர்ஸ் முடித்தேன். அங்கேருந்து வேலை செய்து அந்த பெட்டாவில் வந்து ஒரு சாப்பாடு கடை ஒன்றில் வேலை செய்து கொண்டு நான் கிளாஸ் வந்து ஒரு 3 நாள் லீவை போட்டுட்டு ஒரு கோர்ஸ், ஒரு திருப்பி ஒரு 6 நாள் லீவை போட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திருப்பி பார்த்தேன் 6 நாள் எல்லாம் லீவ் எடுக்க அவங்க குழம்பிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இப்படி கோர்ஸ் செய்து தான் நான் படிக்கலாம்னு சொல்ல அவங்க குழம்பினா. அப்புறம் பார்த்தேன் நாங்கள் கொஞ்சம் எனக்கு இடமும் ஒத்து வர இல்லை, காய்ச்சல் வேற வலிக்கிட்டுது. அப்போ காய்ச்சல் வேலை வலிக்கிட்ட உடனே நான் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வருவோம்னு சொல்லி தானே வலிக்கிட்டு இங்கே வந்தால் அதுக்கிடையில் இந்த வைஃப் வந்து என்ன செஞ்ச சும்மா இருக்கலாதானேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா காசு தான் இருந்தது. அப்போ அந்த 5000 ரூபா காசுக்கு சும்மா சாமான்களை அந்த சொல்கிற செம்பு பேக்கெட்டுகள் அப்படியான ஒரு அத்தியாவசிய சாமான்கள் ஒன்று போட்டு சும்மா கடை மாதிரி ஒரு ஆட்கள் கடை நல்லா நடந்த கடை. அப்போ அந்த கடையை நடத்துவோம்னு சொல்லி அவள் வலிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சதுன்னு சொன்னால் சரி நானும் இங்கே வருவோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் பெயிண்டிங் வேலையை என்றாலும் செய்வோம். அங்கே தொடர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை எனக்கு வளர்க்க முடியல. லேட்டாக இருந்தானே 3 கோர்ஸ் ஏதோ செய்யணும், 2 கோர்ஸ் செய்துட்டேன். அப்போ இன்னும் ஒரு கோர்ஸ் செய்யணும். அது வந்து கொஞ்சம் காசு கூட முடியும். இங்கே எனக்கு வந்து கடன் தொல்லை வைஃபுக்கு தாங்க முடியலை. அப்போ பார்த்து இங்கே எனக்கு வருவோம்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இதை தாண்டியாச்சு. அப்போ அவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் நான் என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டம் ஏதாவது நகர்வை செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா அங்கே எங்களோட ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு. ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது. அப்போ ஐஸ் ஃபேக்ட்ரியில் போய் நம்ம அந்த வேலையை தேடுவோம்னு சொல்லிட்டு ஐஸ் ஃபேக்ட்ரியில் நான் வேலையை தேடி வேலை செய்ய வழிக்கிட வந்து ஒரு 3 மாதத்தால் எங்களோட கஷ்டகாலம் இன்னும் நல்லா இயங்கி கொண்டு இருந்த ஃபேக்ட்ரி
அதிൻ്റെ காலையில் முடிஞ்சுது. அப்போ அதுவும் வந்து பூட்டப்பட்டுட்டுது. அப்போ பூட்டப்பட்டதால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. சரின்ட்டு அதுக்கு பிறகு இப்போ வந்து நான் சும்மா தான் இருக்கிறேன். எப்பயாச்சும் வேலைகள் கிடைச்சா போவேன், பெயிண்டிங் வேலைகள் கிடைச்சா போவேன். அதே சமயம் கடற்கரையில் வந்து மேலே எங்கள் சகோதரங்களுக்கு பெரியப்பாண்ட அப்படியே மேலே அப்பாண்ட கரவேலைக்கு கடற்கரை போவேன். அப்படி போய்கொண்டு இருக்கிறேன். அப்போ உண்மையிலேயே நான் ஒரு டைமில் நல்ல காசு வச்சுருந்தேன்னா அந்த வாடி தண்ணின டைம், அந்த டைமில் கொஞ்சம் தேவையற்ற செலவுகளை செலவழித்து கொஞ்சம் காசை பத்திரப்படுத்த பழக இல்லை. அதால் காசுகளை தேவையில்லாமல் செலவழித்து வீணாக்கிட்டேன். அதுக்கிடையில் நஷ்டம் பெறுற நேரத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ அதால் நான் பார்த்தேன், நான் சொல்லி சொன்னால் அந்த நஷ்டம் தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே பேக்கரியை தொழிலை மாற்றி பார்த்தேன். அப்போ மாற்றி பார்க்க அதுவும் இது தண்டை இல்லை. ஏதோ எங்களோட கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து இப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்காது தானே. இப்போ வைஃப் வந்து கடன் நடத்தி கொண்டிருக்கிறதால தான் எங்களுக்கு உண்மையிலேயே எங்களோட குடும்ப சீவியத்தை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மேலே இருக்குது. ஆனால் கடன்களை வந்து எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு சொந்த தொழில் ஒன்று செய்தால் மாத்திரம்தான் இந்த கடன்களை கொடுக்க முடியும். அதால் இதுதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். பாப்பம் இப்போ தைப்பிறக்க வந்து திருப்பி அந்த வாடியும் வித்துட்டேன். புதுசாக வாடியை போட்டு அந்த தொழிலை செய்வோம்னு சொல்லி நான் இதுதான். இருந்தாலும் இந்த கேப்புக்குள்ளேயும் நான் வந்து ஒரு அரசியலில் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். அப்போ அது மூலமாக எங்களோட மக்களுக்கு ஏதாவது பொது விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் என்னென்னு சொல்கிறது, அரசியல்லையும் வந்து இப்போ நாங்கள் பயணிக்கிற கட்சி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலையும் அவ்வளவு பெருசாக இது வர இல்லை, வாக்கு சதவீதம் வர இல்லை. அப்போ அதால் இப்போ பொறுமையாக இருக்கிறோம். அப்படியே மக்களுக்கு சேவையை செய்ய வேணுமென்றும் ஆசை. ஆனால் எங்களால் அந்த வளத்துக்கு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இந்த இதுக்குள்ள கூட இந்த வெள்ள நிவாரண நேரத்தில், வெள்ள இனத்த நேரத்தில் கூட 7 மாதம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கட்சிக்காரர்கள் மற்றது யூடியூப்பர்கிட்ட உதவிகள் வாங்கி நிறைய உதவிகளை செய்திருந்தன. இருந்தாலும் உண்மையிலேயே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தொடர்ந்து கஷ்டமாக இருக்குது. இருந்தால் கூட நாங்கள் வந்து இந்த கஷ்டத்தை வெல்லுவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் தைரியத்தோடையும் மன தைரியத்தோடையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, என்ன மாதிரி ஒரு ஆள் யாருன்னு சொன்னாலும் இப்படி எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி வேறு யாருக்கும் வருமாக இருந்தால் உண்மையிலேயே அவையில் வேறு முடிவுகளைத்தான் எடுத்திருப்பினோம். ஆனால் அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் மீண்டும் என்ற பழைய இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லி. ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நான் தேவையற்ற ஆசைகளை பட்டுட்டேன் போல இருக்குது. என்னென்னு சொன்னால் நான் அந்த இதுக்குள்ள மூட்டை வைக்க எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நான் அதே மாதிரி பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்படி நஷ்டப்பட்டு இருந்த காரணத்தால் அப்போ நாங்கள் தொடர்ந்து இதே கஷ்டம் வருமான்னு சொல்லி சொன்னால் ஆண்டவனை தான் கேட்கணும், தொடர்ந்து இப்படியே கஷ்டம் வந்து கொண்டே இருக்குமான்னு சொன்னால். அப்படி தொடர்ந்து கஷ்டங்கள் அப்படி வந்தால் கூட நான் இப்போ இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். யூடியூப் சேனல்லையும் ஒரு 517 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கிறேன். ஆகவே மக்களை இதை பார்க்குற நீங்களும் வந்து என்னன்னு சொல்கிறது, தேவையற்ற வகையில் இது தண்டாமல் ஆசைப்படாமல், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டால் இதுதான் நிலைமை. என்னென்னு சொல்லி சொன்னால் அளவாக ஆசைப்பட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்கலாம். நான் வந்து அதுக்குள்ள காசு வந்துட்டுன்னு சொன்ன உடனே தேவையில்லாமல் நான் வந்து பாட்டு பாட வலிக்கிட்டு நான் வந்து நல்லா பாடுவேன். அப்போ அதால் ஒரு பாட்டோட செய்யலாம்னு சொல்லி அந்த பாட்டுக்கு தேவையில்லாமல் செலவழிச்சேன். செலவழித்து அதுக்குள்ள அழைச்சி போட்டேன். அதே மாதிரி தேவையில்லா விஷயங்களை பார்த்து ஒரு பணத்தை வந்து ஒரு சேமித்து வைக்க
அந்த ஒரு காரணத்தால் நான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்படி தொடர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போமான்னு சொன்னால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு சொன்னால் இப்போ என்னன்னு சொல்கிறது, எங்களுக்குன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குத்தானே, மென தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒன்று இருக்குது. இவ்வளவு அடி விழுந்தாலும் நான் வந்து நிமிந்து நிமிந்து பீனிக்ஸ் வரவை போல நான் திருப்பியும் வருவன் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அந்த நம்பிக்கையை தான் என்ற பிள்ளைகளுக்கும் நான் ஊட்டி வளர்க்குறேன் டக்ஸு. அப்போ அதால் உண்மையிலேயே தைரியமாக இருக்கணும். எவ்வளோ ஒரு துன்பங்கள் இதுகள் வந்தாலும் அதில் நாங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழ்ந்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே எந்த ஒரு கஷ்டமும் எங்களை வந்து தாக்காதுன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். என்ற மனக்குமுறலையும் கஷ்டத்தையும் நீங்களும் கேட்டிருப்பீங்கள். உண்மையிலேயே என்னன்னு சொன்னால் நான் இந்த விடயங்களை சொல்லணுமான்னு சொல்லி உண்மை யாருக்குனாலும் ஒரு ஆளுக்கு சொல்லணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா, ஆனால் யாரும் தனிப்பட்ட முறையில் கேட்பாங்களான்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் வந்து கொஞ்சம் வியூஸ் வரும். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினா இந்த வீடியோஸை நிறைய பேர் பார்ப்பினோம். பார்த்தால் உண்மையிலேயே எங்களுக்கு எங்களோட யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்தை வந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த யூடியூப்பாலேயே எங்களுக்கு வர பணமே போதுமானதாக இருக்கும். என்னென்னா 518 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் மற்றது 4000 மணித்தியாலம் போச்சோஸ் வரணும்னு சொல்லியிருக்கு. எனக்கு 1000 போச்சோஸ் கிட்ட வந்துட்டுது. இன்னும் ஒரு 3000 போச்சோஸ் தான் வரணும். வந்தால் இந்த வீடியோ எல்லாம் சரியாக ஒரு 10K அப்படி ஓடிச்சேன்னு சொன்னால் ஓரளவுக்கு அதுலேயே எனக்கு வந்து அந்த போச்சோஸ் வந்துடும். அதுக்கு பிறகு நான் வீடியோஸுகள் தொடர்ந்து நான் வீடியோஸ் செய்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் அந்த வீடியோஸுகளால் எனக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் எனக்கு. ஆகவே நண்பர்களே, இப்போ என்னன்னு சொல்கிறது, ஏன் நான் இந்த அனுபவத்தை நான் சொன்னேன்னு இப்படி தொடர்ந்து நிறைய அடியல் விழுந்தாலும் நாங்கள் வந்து நிமிந்து வாழ்கிறோம். மன தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வாழ்கிறோம். இதே போல் உங்களுக்கும் 1000 கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் மனம் தளரக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே மனுஷன் வாழ்க்கை வந்து உண்மையாக கஷ்டம் துன்பம் நிறைஞ்சது தான். ஆனால் அதுக்குள்ளேயும் எத்தனையோ சந்தோஷங்கள் இருந்தது. அந்த சந்தோஷங்களை நான் பகிர்ந்து கொள்ளுவேன், இன்னொரு வீடியோவில் பகிர்ந்து கொள்ளுவேன். அதே சமயம் நான் வந்து அந்த கனடா போன அனுபவம், மற்றது அந்த எங்களோட என்னன்னு சொல்கிறது சிடிசி எடுத்த அனுபவம். சிடிசி எடுக்கிறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படித்தேன். நான் 26 வயசில் தான் அந்த சிடிசி எடுத்தேன் நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ அதிൻ്റെ அனுபவங்கள் அப்படியான வீடியோக்களையும் நான் இதில் பகிர்ந்து கொள்வேன். அதே சமயம் அரசியல் சம்பந்தமான விடயங்களையும் நான் இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்வேன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் எஸ்ஜே பிரதாபன். ஜேனா டாக்ஸித் சொல்லுங்கள். ஜேனா டாக்ஸித். இவரும் வந்து அடுத்த வருங்காலத்தில் ஒரு நீங்கள் என்னவா வர போறீங்க? ஜட்ஜா வர போறீங்க. இப்போ ஜட்ஜா வர்றதுக்கு முதல்ல என்னவா வரணும்? லோயராக வந்து அதுக்கு பிறகு ஜட்ஜா வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா படிக்கணும். சரிதானே? ஏன்னா நாங்கள் இப்பயே எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தன்னம்பிக்கையோடு தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட எத்தனை பிரச்சனை வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் எஸ்ஜே பிரதாபன், கலங்கரை விளக்குக்காக. நன்றி, வணக்கம்.